வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்விஎஸ் டெக். இன்றைக்கி நம்ம C++லேருந்து பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்ஹெரிட்டன்ஸோடைய கான்செப்டில் அக்சஸ் ஸ்பெசிஃபையர் ப்ளஸ் விசிபிலிட்டி மோடு இது கிளியராக தெரிஞ்சால் தான் இது நமக்கு புரியும். ஸோ அதை பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோவில் அதை பற்றி கிளியராக சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. ஸோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம எழுதுகிற ஒரு கிளாஸை வேறு ஒரு கிளாஸ்க்கு மட்டும் நம்ம இன்ஹெரிட் பண்ணிக்கிறது தான் நம்ம சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமாக நம்ம பார்க்கலாம். இப்போ நார்மலாக நம்ம எழுதுகிற ஒரு பேஸ் கிளாஸ் நம்ம எழுதியிருப்போம். இந்த பேஸ் கிளாஸில் இருக்கிற டேட்டா மெம்பர்ஸாக இருக்கட்டும் அல்லது மெம்பர் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம பப்ளிக் அப்படிங்கிற அந்த அக்சஸ் ஸ்பெசிஃபையருக்குள்ளே தான் நம்ம எழுதணும். ஏன் அப்படின்னா, பப்ளிக்கில் எழுதியிருந்தால் மட்டும்தான் நம்ம வேறு ஒரு கிளாஸ்க்கு நம்ம இன்ஹெரிட் பண்ண முடியும், மெயின்லேருந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடுத்து நான் ஒரு டெரைவ்டு கிளாஸ் நான் எழுதுகிறேன். அந்த டெரைவ்டு கிளாஸில் நான் இந்த பேஸ் கிளாஸை பப்ளிக் அப்படிங்கிற விசிபிலிட்டி மோடோட நான் எழுதியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த கிளாஸ்லேயும் இந்த டெரைவ்டு கிளாஸ்க்குள்ளேயும் எனக்கு பப்ளிக் இருக்கும். இந்த பப்ளிக்கில் டேட்டா மெம்பர்ஸ் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு இருக்கும். இப்போ நான் அந்த பேஸ் கிளாஸை இந்த டெரைவ்டு கிளாஸோடைய பப்ளிக் அக்சஸ் ஸ்பெசிஃபையருக்கு நான் சென்ட் பண்ணுறேன். அப்படி சென்ட் பண்ணும்போது இந்த பேஸ் கிளாஸில் பப்ளிக்கில் இருக்கிற எல்லா டேட்டா மெம்பர்ஸும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸும் டெரைவ்டு கிளாஸோடைய பப்ளிக்கில் இருக்கிறது மாதிரி நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் இருக்கிற அந்த எல்லா இதுவுமே இதில் ஹிடனாக இருக்கிறது மாதிரி நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ மெயினில் நான் எழுதுகிறேன். இந்த மெயினில் இந்த டெரைவ்டு கிளாஸுக்கு மட்டும் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் மெயினில் இருக்கிற டேட்டா மெம்பர்ஸையும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் டெரைவ்டு கிளாஸில் இருக்கிற இந்த டேட்டா மெம்பர்ஸையும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையுமே நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு லைவாக ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த இடத்துல நியூவாக ஒரு கிளாஸ் நான் எழுத போகிறேன். ஒரு கிளாஸ் பேஸ் கிளாஸில் ஒன்லி டேட்டாவை ரீட் மட்டும் பண்ணி இன்னொரு சிங்கிள் அப்படிங்கிற அந்த கிளாஸ்லேருந்து நம்ம கால்குலேஷன் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா கிளாஸில் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸில் பப்ளிக் அக்சஸ் ஸ்பெசிஃபையரில் இன்டிஜரில் a, b அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஸ்வாப்பிங் கான்செப்ட்காக. ஸோ இன்டிஜரில் ஸ்வாப் ரீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். சி அவுட்டில் enter the values a and b. சீனில் a and b நான் வாங்கிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் எழுதியிருக்கேன். இந்த சிங்கிள் அப்படிங்கிற அந்த கிளாஸ்க்கு இன்புட் அப்படின்ற கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுறேன். ஸோ எங்கே அப்படின்னா பப்ளிக் அப்படிங்கிற அக்சஸ் ஸ்பெசிஃபையருக்கு நான் இன்ஹெரிட் பண்ணுறேன். இப்போ இந்த கிளாஸோடைய பப்ளிக்கு ஸோ இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணாது. இது ஆக்சுவலி இங்கே வாய்டு. ஸோ வாய்டு ஸ்வாப் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். சி அவுட்டில் பிஃபோர் ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். சி அவுட்டில் நம்ம அது பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏ நான் பிரிண்ட் பண்ணுறேன். அதே போல் பி அப்படிங்கிறதையும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கடுத்து ஸ்வாப்பிங் பண்ண போகிறேன். ஸ்வாப்பிங் பண்ணுறதுக்கு டெம்பரரியாக டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணி ஏ அப்படிங்கிற வேல்யூவை அதுக்கு நான் அசைன் பண்ணுறேன். அடுத்தது ஏ ஈக்குவல் டு பி, b equal to t. இப்போ இந்த ஸ்டெப்பில் நான் ஸ்வாப்பிங் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்தது ஆஃப்டர் ஸ்வாப்பிங் வேல்யூஸ் நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இதில் பாருங்கள், இந்த இன்புட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை சிங்கிள் அப்படிங்கிற இந்த கிளாஸ்க்கு நான் வந்து இன்ஹெரிட் பண்ணிட்டேன். ஸோ இதில் இருக்கிற இந்த ஏபி அப்படிங்கிற இந்த வேரியபிளையும் ஸ்வாப் ரீட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன்ஸையும் இந்த கிளாஸோடைய பப்ளிக் நான் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருப்பேன். சிங்கிள் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே பப்ளிக்கில் இருக்கிறதாவே நம்மளால் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ மெயினில் நான் வந்துட்டு சிங்கிள் அப்படின்ற இந்த கிளாஸ்க்கு மட்டும் நான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டா போதும். இந்த ஆப்ஜெக்டை வச்சு சிங்கிள் அப்படிங்கிற கிளாஸ்க்கு க்ரியேட் பண்ணிக்கிற ஆப்ஜெக்டை வச்சு இன்புட் அப்படிங்கிற கிளாஸில் இருக்கிற ஸ்வாப் ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்மளால் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏவுக்கு வந்துட்டு 4, பிக்கு வந்து 2 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ பிஃபோர் ஸ்வாப்பிங்கில் வந்துட்டு ஏவுக்கு வந்து 4, பிக்கு வந்து 2 அப்படின்ட்டு இருக்கும். நம்ம வந்து ஸ்வாப்பிங் பண்ணதுக்கு பிறகு பியில் இருக்கிற வேல்யூ வந்து ஏவுக்கு வந்து ஸ்வாப்பிங் ஆகிருக்கும். ஏவில் இருக்கிற 4 அப்படிங்கிறது வந்து பிக்கு நமக்கு வந்து ஸ்வாப்பிங் ஆகிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.